Hello students, welcome to Curious Science Minds channel. So in this video we are going to see about standard 8th science chemistry unit number 9 matter around us, page number 102 ல இருக்கிற Roman letter 4th one answer very briefly. ஓகேவா, இந்த ஆன்சர் வெரி ப்ரீஃப்லியில் டோட்டலாக ஒரு 9 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், வாட் இஸ் டக்டிலிட்டி? ஸோ டக்டிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 97ல் ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ். இந்த ஹெட்டிங்கில் 5th ஆர் 6th பாயிண்ட் பாருங்கள், மெட்டல்ஸ் கேன் பி ட்ரான் இன்டு தின் ஒயர். ஸோ ஒரு மெட்டலை நம்ம தின் ஒயராக மாற்றினா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் என்னது, டக்டிலிட்டி. எக்ஸாம்பிள் வந்து காப்பர் ஒயர். ஸோ வாட் இஸ் டக்டிலிட்டி அப்படின்னா, மெட்டல்ஸ் கேன் பி ட்ரான் இன்டு தின் ஒயர்ஸ். ஸோ உங்களுக்கு இவ்வளோ பெருசாக படிக்க கஷ்டமாக இருந்தது அப்படின்னா ஷுட் லேர்ன் ஒன்லி ஒன் லைன். லிசன். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் பாருங்கள், மெட்டல்ஸ் ட்ரான் இன்டு. ஸோ கிராமட்டிக்கல்னால் யூ கேன் ரைட் கேன் பி ட்ரான் இன்டு தின் ஒயர். தட்ஸ் இட். ஓகேவா, திஸ் வில் பி த ஆன்சர் ஃபார் த ஃபஸ்ட் கொஸ்டின். டக்டிலிட்டினா மெட்டல் வந்து தின் ஒயராக மாற்றலாம், அவ்வளோதான். எப்படின்னா பை ஹேமர்டு. ஸோ உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே படிக்கணும்னா 97 பேஜில் இருக்குது, இல்லைனா நீங்கள் ஒன் லைனை நோட்டில் எழுதி வச்சு கூட படிச்சுக்கலாம். ஓகேவா. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ரைட் த கான்ஸ்டிடியூயன்ட் எலமெண்ட்ஸ் அண்ட் த சிம்பிள்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ். ஸோ இங்கே 2 காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, அதோட எலமெண்ட்டும் எழுதணுமா, அதோட சிம்பிளும் எழுதணுமா. ஓகேவா. அப்போ என்ன பண்ணலான்னா ஈஸியாக நம்ம ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு டேப்லெட் காலம் போட்டு வச்சுக்கோங்க. காம்பவுண்ட், சிம்பிள், எலமெண்ட், இது எல்லாமே கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஏ கார்பன் மோனாக்சைடு, பி வாஷிங் சோடா. ஸோ இப்போ நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடோட ஃபார்முலா எழுதணும். ஸோ கார்பன் மோனாக்சைடோட ஃபார்முலா என்னதுன்னா CO. ஓகேவா, கார்பன் மோனாக்சைடோட ஃபார்முலா என்னது, CO. அப்போ COவில் இருக்கிற எலமெண்ட் என்னெல்லாம் அப்படின்னா, Cனா கார்பன். ஸோ C கார்பன், O மீன்ஸ் ஆக்சிஜன். தட்ஸ் ஆல். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாஷிங் சோடா. ஸோ வாஷிங் சோடாவோட கெமிக்கல் நேம் என்னென்னா சோடியம் கார்போனேட். இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா Na2CO3. Na2CO3. இதில் Na அப்படிங்கிறது சோடியம், Cனா கார்பன், அண்ட் O மீன்ஸ் ஆக்சிஜன். ஸோ இந்த மாதிரி அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும், மென்ஷன் பண்ணி காட்டணும். கிளியர் சில்ட்ரன்? இதுதான் செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். ஸோ நவ் லெட் அஸ் மூவ் ஆன் டு தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள், ரைட் த சிம்பிள்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் எலமெண்ட்ஸ். இதில் கொடுத்துருக்கிற எலமெண்ட்டுக்கு சிம்பிள் எழுதணுமா. ஏ ஆக்சிஜன், பி கோல்டு, சி கால்சியம், டி கேட்மியம் அண்ட் இ அயன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரியா, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இந்த மாதிரி ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், எலமெண்ட் சிம்பிள்ஸ். ஸோ எலமெண்ட் எல்லாமே நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ சிம்பிள்ஸ் மட்டும் எழுதலாம். ஓகேவா. ஆக்சிஜனோட சிம்பிள் என்னென்னா அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் O. டைரெக்டாக இங்கிலீஷ்லேயே எழுதிடலாம். ஆனால் கோல்டு வந்து அப்படி எழுத முடியாது. ஸோ வி கேன் கோ ஃபார் லாட்டின் நேம் RM. அப்போ அதோட சிம்பிள் என்னென்னா AU. எப்போவுமே சிம்பிளில் வந்து ஃபஸ்ட்டில் எழுதும் போது கேபிட்டல் லெட்டர், செகண்டில் எழுதும் போது ஸ்மால் லெட்டரில் தான் எழுதணும். எனி கர்சிவ் லெட்டர்ஸ் வி ஷுட் நாட் யூஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு கால்சியம். கால்சியத்துக்கு ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸ் அப்படியே எழுதிக்கலாம், CA. நெக்ஸ்ட்டு கேட்மியம். ஃபஸ்ட்டு 2 லெட்டர் ஆல்ரெடி CAயும் கொடுத்தாச்சு, அப்போ ஃபஸ்ட் லெட்டரும் தேர்ட் லெட்டரும் CD. கேட்மியம். ஸோ அயனுக்கு வந்து ஐன்னு கொடுக்க முடியாது, அது ஆல்ரெடி அயோடினுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ தட் வில் மூவ் ஆன் டு த லாட்டின் நேம் ஃபெர்ரம். அப்போ அயனோட சிம்பிள் என்னென்னா FE. யூ ஹவ் டு ரீட் FE. ஓகேவா. ஸோ இதுதான் அந்த கொஷினுக்கு ஆன்சர். ஆக்சிஜன் O, கோல்டு AU, கால்சியம் CA, கேட்மியம் CD, அயன் வந்து FE. ஓகே, நவ் லெட் அஸ் மூவ் ஆன் டு த ஃபோர்த் கொஸ்டின். ஸோ கொஷின் பாருங்கள், விச் நான் மெட்டல் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஆல் த லிவிங் பீயிங்ஸ். எல்லா லிவிங் பீயிங்ஸுக்கும் தேவையான நான் மெட்டல் என்ன அப்படின்னு, எசென்ஷியலாக தேவை அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் மெயினாக. ஓகே, ஆர் லிவிங் திங்ஸுக்கு தேவையானது என்னது அப்படின்னா ஆக்சிஜன். ஸோ அப்போ இந்த ஃபோர்த்து கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஆக்சிஜன். அவ்வளோதான். இந்த கொஸ்டின் எழுதினாலே 2 மார்க்ஸ். நான் மெட்டல் இஸ் எசென்ஷியல் ஃபார் லிவிங் அண்ட் நான் லிவிங் பீயிங்ஸுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆக்சிஜன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 5th கொஸ்டின், ஒய் ஆர் பெல்ஸ் மேட் அப் ஆஃப் மெட்டல்ஸ். ஓகேவா. ஸோ ஒய் பெல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் மெட்டல்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெல்
ஸோ பெல்லோட மெயின் கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னால் பெல்லுன்னு அப்படின்னாலே அது என்ன கொடுக்கணும் அப்படின்னா சவுண்ட். பெல்லுனா என்ன பண்ணணும்? சவுண்டு. ஓகேவா? ஸோ மெட்டல்ஸ்க்கு வந்து ஒரு பெக்குலியர் கேரக்டர்ஸ் இருக்குது. மெட்டல்ஸ் கேன் ப்ரொடியூஸ் சவுண்ட். ஒரு டிப்பிக்கல் சவுண்ட் வரும். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நேம் என்ன அப்படின்னா சொனாரஸ். ஓகேவா? இது உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 97 இருக்குது. இல்லைனா நம்ம ஷார்ட்டாக எழுதணும் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள். ஸோ 4th ஒன்றுக்கு ஆக்சிஜன், 5th ஒன்றுக்கு பெல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் எ டிப்பிக்கல் சவுண்ட். டிப்பிக்கல் சவுண்ட். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நேம் என்ன அப்படின்னு சொன்னால் சொனாரஸ். ஓகேவா? ஸோ பெல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் மெட்டல்ஸ் தானே, அப்போ ப்ராக்கெட்டில் மெட்டல்ஸ். ஸோ மெட்டல்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகேவா? ஸோ மெயினான ஆன்சர் வந்து டிப்பிக்கல் சவுண்டு. மெட்டல்ஸ் வந்து சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நேம் என்னென்னா சொனாரஸ். ஓகேவா? உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 97 லாஸ்ட் பாயிண்டில் இருக்கும் பாருங்கள். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன் பீயிங் ஹிட்டு மெட்டல்ஸ் ப்ரொடியூஸ் எ டிப்பிக்கல் சவுண்ட், ஹென்ஸ் தே ஆர் யூஸ்ட் செட் டு பி sonorous. This property of being made used in making temple bells. இதுதான் ஆன்சர். ஸோ சிம்பிளாக ஒரு சவுண்டு நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். எது? மெட்டல். அந்த வேர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வில் பி த ஆன்சர் ஃபார் 5th கொஸ்டின். இதுவும் உங்கள் பேஜ் நம்பர் 97 தான் இருக்கும். டக்டிலிட்டியும் இதுவும் அந்த இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். இதுவும் பேஜ் நம்பர் 97 தான். ஓகே. ஸோ நவ் லெட் அஸ் மூவ் ஆன் டு 6th கொஸ்டின். 6th கொஸ்டின் பாருங்கள். வாட் டஸ் த கெமிக்கல் சிம்பிள் ரெப்ரசன்ஸ்? கெமிக்கல் சிம்பிள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், கெமிக்கல் சிம்பிள் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒன் ஆட்டம் ஆஃப் அன் எலமெண்ட். அதாவது எலமெண்ட்டில் இருக்கிற ஒன் ஆட்டமை சொல்கிறது தான் சிம்பிள். ஓகேவா? ஸோ த ஆன்சர் வில் பி, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ 6th கொஸ்டினுக்கு ஆன்சர் கெமிக்கல் சிம்பிள் ரெப்ரசன்ஸ். ஸோ கொஸ்டினில் வந்து வாட் டஸ் த கெமிக்கல் சிம்பிள் ரெப்ரசன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கெமிக்கல் சிம்பிள் ரெப்ரசன்ஸ் one atom of an element, that's all. For example oxygen அப்படின்னா O, hydrogen அப்படின்னா H. அதனால தான் அதை சிம்பிள்னு சொல்கிறோம். ஓகேவா? இதில் 2, 3 வந்து அது மாலிகுலாக மாறிடும். அது ஃபார்முலா. ஓகே. சிம்பிள் அப்படிங்கிறதுனா ஒன் ஆட்டம் ஆஃப் அன் எலமெண்ட். கிளியரா? ஸோ நவ் 7th கொஸ்டின் போயிடலாம் பாருங்கள். ஸோ 7th கொஸ்டின் பாருங்கள். பாருங்கள். கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மெட்டலாய்டு. ஸோ மெட்டலாய்டு அப்படிங்கிறது எலமெண்ட்டோட ஒரு டைப்பு. ஒரு 3 டைப்ஸில் மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸில் மெட்டலாய்டு. இதோட எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னாலே இட் கேன் எக்ஸிபிட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போத் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். ஸோ 2 எக்ஸாம்பிள் எழுதணும் அப்படின்னா சிலிக்கான், போரான். ஸோ மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னாலே நம்ம வெறும் எக்ஸாம்பிள் மட்டும் எழுதணும் அப்படின்னா சிலிக்கான், போரான். சிலிக்கான், போரான். Any 2 example we can write. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 8th one. Mention any 3 compounds that exist in liquid state. காம்பவுண்டாக இருக்கணுமா, ஆனால் என்ன ஸ்டேட்டில் இருக்கணுமா? லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கணுமா? ஓகேவா? காம்பவுண்ட் அப்படின்னாலே எலமெண்ட்ஸ் கேன் கெமிக்கலி கம்பைன்ட் ஆனால் டு ஃபார்ம் காம்பவுண்ட்ஸ். அது லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உங்கள் புக்கில் ஒரு டேப்லெட் காலம் இருக்குது. பேஜ் நம்பர் 99 உங்களுக்கு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேபிள் 9.8 காம்பவுண்ட்ஸ் இன் லிக்விட் ஸ்டேட். ஸோ இந்த லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் எனி 3 காம்பவுண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ வி கேன் ரைட் வாட்டர், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட். ஏதாவது 3 எழுதுனா போதும். எனி 3ன்னு கேட்டிருக்கிறதுனால வி கேன் ரைட் ஒன்லி த நேம் வாட்டர், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட். திஸ் வில் பி த ஆன்சர் ஃபார் 8th கொஸ்டின். ஓகே. ஸோ 9th கொஸ்டின் பார்க்கலாம். ரைட் 3 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ். ரைட் 3 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டலாய்ட். மெட்டலாய்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு சொல்லணுமா? ஓகேவா? உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே கொடுத்துருக்குறாங்க ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது. ஓகே. இட் இஸ் ஆன் பேஜ் நம்பர் 98 இருக்குது பாருங்கள். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ். ஓகே. இதில் 3 பாயிண்ட் எழுதிக்கணும் நம்ம. ஸோ மெட்டலாய்ட்ஸ் ஆர் சாலிட்ஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். ஸோ ரூம் டெம்பரேச்சரில் மெட்டலாய்டு எப்போவுமே இப்படி தான் இருக்குமா? சாலிடாக தான் இருக்குமா? தே கேன் ஃபார்ம் அலாய்ஸ் வித் அதர் மெட்டல்ஸ். அலாய் அப்படிங்கிறது ஈஸியாக அதர் மெட்டலோட கம்பைன் ஆகி நியூ காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து மெட்டலாய்டுக்கு நிறையா இருக்கான். தே கேன் ஃபார்ம் அலாய்ஸ் வித் அதர் மெட்டல். இந்த மெட்டலோட சேர்ந்துக்கிட்டும் அது என்ன பண்ணிக்கும்? நியூவாக ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் அந்த ப்ராப்பர்ட்டி இதுக்கு நிறைய இருக்கிறதுனால மெட்டலாய்டை வந்து தே கேன் ஃபார்ம் அலாய்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அலாய்னா மேக்கிங்
காம்பவுண்ட், அதாவது ஜாயின் வித் அதர் மெட்டலோட ஜாயின் பண்ணி புதுசாக ஃபார்ம் ஆகிறது தான் அலாய். இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படிங்கிறதுலாம் அலாய். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், தேர்ட் பாயிண்ட்டு. ஸோ பேஜ் நம்பர் 99 கண்டினியூஷன் தான் இருக்குது பாருங்கள். சம் மெட்டலாய்ட்ஸ் சச் as சிலிக்கான், ஜெர்மானியம் கேன் ஆக்ட் as எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸ் அண்டர் ஸ்பெசிஃபிக் ஸ்பெசிஃபிக் கண்டிஷனில் வந்து அது வந்து எலக்ட்ரிக் கண்டக்டராக யூஸ் பண்ணும். ஸோ தே ஆர் கால்டு செமி கண்டக்டர்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ் ஆர் டென் டு பி மெட்டாலிக். ஃபிசிக்கலாக பார்க்கும்போது அது மெட்டால் மாதிரி இருக்கும், ஆனால் அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எப்படி இருக்குமா அப்படின்னா நான் மெட்டல் மாதிரி இருக்குமா. சரியா? ஸோ ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் நம்ம இதுலேருந்து எழுதிக்கணும். ஸோ ஆஸ்கிங் 3 பாயிண்ட்ஸ், ஸோ யூ கேன் ரைட் எனி 3 பாயிண்ட்ஸ். கிளியர் சில்ட்ரன்? ஸோ உங்கள் புக்கில் வந்து நிறைய புக்கை பேஜ் திருப்பினாலும் சரி, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஷார்ட்டாக எழுதி வச்சுட்டு ஒரு 9 கொஷின்ஸை படித்தாலும் சரி தான். கிளியர் சில்ட்ரன்? Thank you.